வணக்கம் பென்னி குயிக் சார். வணக்கம் பென்னி குயிக் சார். ரொம்ப சத்தமே இல்லாமல் ஒரு 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 பெரும் தவறு இந்த விவசாயிகளுடைய இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் நடந்திருப்பது இவர் அன்புமணி ராமதாசனுடைய அறிக்கைக்கு பிறகுதான் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் கூட இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த இந்த தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதை பாதுகாப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வியை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இந்த அமைப்புக்கு நெல் கொள்முதல் உரிமை வழங்கப்படுவதற்கு மறைமுகமாக உதவிய சக்தி எது? அந்த அமைப்பின் மீது ஆட்சியாளர்களுக்கு அவ்வளவு பாசம் ஏன் என்றெல்லாம் கூட கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். ஆனா என்ன அப்படின்னா, இந்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திடம்தான் இந்த தமிழ்நாடு அரசு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு அக்ரிமெண்ட் போட்டிருக்குங்கிறது இப்போ பாண்டியன் சார் பேசினதுல இருந்து எங்களுக்கு தெரியுது. ஆனால் இதில் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாரா இல்லை இன்டைரக்டாக பொதுவாக சொல்கிறாரா? இது காப்பாற்றுறது பாதுகாக்கிறதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம்னு சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? முதல்ல இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களது விவசாய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான இந்த நுகர்வோர் கூட்டுறவு இணையம் என்ன செய்து அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்போடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் போதே இந்த ரெண்டு பேருக்குமே முதல்ல கட்டமைப்பு இருக்கான்னு பார்க்கல தமிழ்நாடு அரசாங்கம். சரி, டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய குற்றச்சாட்டுக்கு பின்னால் இன்னொரு கதை நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இந்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 2014ஆம் ஆண்டிலிருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப டாக்டர் அன்புமணியினுடைய கோபம் தமிழ்நாடு அரசு அந்த அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பை காப்பாற்றுகிறதா என்பதற்கு பின்னால் இருப்பது நம்ம அமைச்சர் சக்கரபாணி அண்ணனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நாம் என்ன கேட்கிறோம்? கட்டமைப்பே இல்லாமல் இந்த அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்ன செய்து தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு எத்தனை லட்சம் குவிண்டால் கொள்முதல் பண்ணுது? 33.11 லட்சம் குவிண்டால் நெல்லை கொள்முதல் செய்து அதுல ஒரு பகுதி என்ன செய்யறாங்க, கொண்டு போய் இதே தேசிய நுகர்வோர் இணையத்தின் மூலமாக இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துக்கு கொடுத்து அதுல ஒரு 211 கோடி ரூபாயை வாங்கி அதை கூட அவர்கள் இன்று வரை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யவில்லை என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. கட்டமைப்பே இல்லாம எப்படி சார் அது நடக்குது? எனக்கு தெரியல. எப்படி சார் நடக்குது? கட்டமைப்பே இல்லாம. கட்டமைப்பு இல்ல. அப்ப கட்டமைப்பு இல்லாம 33.11 லட்சம் குவிண்டாலை இவர்கள் எப்படி கொள்முதல் செய்தார்கள்? அப்ப தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு கொடுத்து 211 கோடி ரூபாய் வாங்கிய பிறகு மீதி இருக்கக்கூடிய நெல் எங்க இருக்கு? ரோட்டோரத்துல கிடக்கு. பெய்த மழைக்கு நனையுது, அடிக்கிற வெயிலுக்கு காயுது. அந்த நெல்லை உற்பத்தி செய்த விவசாயிக்கு இந்த காசு போய் சேரல. அந்த நெல் என்ன செய்யல? முறையான கிடங்குகளுக்கு போய் சேரல. அப்படி என்று சொன்னால் இந்த விவசாய சமூகம் வாழ்வதா சாவதா? ஓகே ஓகே ஓகே, அதான் கேள்வி. ஒரு கட்டமைப்பற்ற ஒரு நிறுவனமான தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்போடு ஒப்பந்தம் போட்டது யாரு? ஒரு சாதாரண ஒரு விவசாயி. யாரு ஒப்பந்தம் போடுதா? மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் ஒப்பந்தம் போடுகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி சொன்னது போல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கையை எங்களுடைய பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் வழிமொழிகிறது. வரட்டுமே, ஒரு விசாரணை வரட்டுமே. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? இவ்வளவு பெரிய நெல்ல கொள்முதல் செய்வதற்கான அதிகாரம் இவர்களுக்கு எப்படி கிடைச்சது? அதான் கேள்வி. நமக்கு முன்னால் விவசாயிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி அந்த 811 கோடி ரூபாய் ஊழல் என்பதை தாண்டி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு என்ன? ஒரு விவசாய கட்டமைப்பு, பெரிய கட்டமைப்பு சார். இன்னும் சொல்ல போனா டெல்டாக்காரங்க எங்களோட கொடுத்து வச்சவங்க, தெரியுதா? அவங்க எல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த கலெக்டர் என்ன செய்யறாரு? எங்க மாவட்டத்துக்கெல்லாம் கலெக்டர் தான் ஆர்டர் போடணும், தெரியுதா? அப்படி இந்த ஆர்டர் இப்போ டெல்டாவில இந்த பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க தான் என்ன செய்யறோம்? அந்த சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய 8 மாவட்டம் தாண்டி இப்ப நாங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். அதான் உண்மை. அப்படி என்று சொல்லும் போது
இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருப்பது யார் என்கிற டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய கேள்வி நியாயமானது. சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் என்பதிலே 100% உண்மை இருக்கிறது. சார், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். வழக்கமாக நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு நீங்க கொண்டு போய் நெல்லை கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய தொகை உங்களுக்கு எவ்வளவு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் சார்? சார், எங்களுக்கு 48 மணி நேரத்திற்குள்ள மின்னணு பண பரிவர்த்தனை தான். கையில எல்லாம் காசு கொடுக்க மாட்டோம். எலக்ட்ரானிக் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் கொடுக்குறாங்க. வங்கி கணக்குக்கு தான் பணம் வந்துடும். சரி சார், இந்த 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 2 மாதங்களாக கொடுக்கப்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வரல அப்படிங்கும்போது இதுக்கு பொறுப்பான நபர் நீங்க தான். நீங்க 48 ஹவர்ஸ்ல கொடுத்துடணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துல இல்லையா? இல்லாம எப்படி சார் இருக்கும்? அது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கு, தமிழ்நாடு அரசு இருக்கு. கேட்கலையே. ஓகே, கேட்கலையே. இவங்க தானே கேட்கணும். ஓகே, கேட்கணும். ஓகே சார், இதற்கு முன்பாக இப்படியான புகார்கள் இந்த நெல் கொள்முதல் விவகாரத்துல வந்திருக்கா சார்? இதற்கு முன்பாக இப்படி பணம் தாமதமாகிறது அப்படிங்கிறது? பணம் தாமதமாகிறதுங்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா விவசாயி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போக மாட்டான். சரி, போக மாட்டான். வியாபாரிட்ட வித்து ரிசிவா கையில காசை வாங்கிட்டு போயிடுவான். ஓகே. இது போல பிரச்சனைகள் இல்லாது இருக்க போய்தான் விவசாயி என்ன செய்யறான்? ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டிய நெருக்கடி இருந்தா கூட அவன் நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு போறதுக்கு காரணம் பணம் முறையாக தன்னுடைய கைக்கு வங்கி கணக்குக்கு வந்துவிடும் என்கிற ஒரு ஆசையில தான் அவன் போறான். அவனுக்கு அதுல ஒரு ஆதாயம் இருப்பதாக நம்புகிறான். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. இவ்வளவு 33.11 லட்சம் குவிண்டால கொள்முதல் செய்து வச்சுக்கிட்டு அது ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு என்ன செய்தது? காய போட்டுக்கிட்டு மழையில நனைய விட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டிய தொகையவே இவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்புவதற்கு முன்னாலேயே கேள்வியை கேட்டுக்கணும், கூண்டுல முடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கோம். செய்யல. அதான் எங்களுக்கு எல்லாம் பெரிய வருத்தம் என்னன்னா, அந்த நெல்லை விளை வைப்பதற்கு அந்த விவசாயி படக்கூடிய பாடு என்பது சொல்லி மாளாத ஒரு ஓகே ஓகே. வீடு வந்து சேர்ந்தாத்தான் நெல் என்பது வீடு வந்து சேர்ந்தாத்தான். ஓகே. ஏக்கருக்கு 30,000 வரைக்கும் செலவு பண்ணி அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்குள்ள விவசாயி படக்கூடிய பாடு தெரியுமா அமைச்சர் சக்கரபாணிக்கு? இதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கம் கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு கட்சியினுடைய தலைவர் கேட்கிறார் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய இயலாமை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார். நம்ம